அனைவருக்கும் வணக்கம். அரவன் காடல இருக்கிற கார்டேட் ஃபேக்டரியில வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஐ, நான் ஐடிஐ அப்படின்ட்டு மொத்தம் 45 ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வெப்சைட் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வரணும்னா, நான் வந்து வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். நீங்க வந்து கிளிக் பண்ணி உள்ள வரலாம். பாருங்க இந்த லிங்க்ல தான் நம்ம வந்து உள்ள வந்துட்டு, இங்க வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்துருப்பாங்க. இத வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸ நம்ம வந்து பார்த்துக்கலாம். என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ரண்டிஸ் ஜாப் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 45 வேகன்சி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஐடிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வேகன்சியும், எக்ஸ் ஐடிஐ பார்த்தீங்கன்னா 20 வேகன்சியும், எக்ஸ் ஐடிஐ லேபாரட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 வேகன்சி இருக்கு. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 45 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப்ல ஒர்க் பண்றவங்களும், அதே மாரி பார்த்தீங்கன்னா நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்களும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுற டேட்டும், க்ளோசிங் டேட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. இங்க வந்து குடுக்கல. இந்த வெப்சைட்ல வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. 21 மே மாசத்துலேருந்து 21 ஜூன் வரைக்கும் வந்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இந்த வெப்சைட்ல குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல அவங்க வந்து குடுக்கல. பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஐடிஐ கேட்டகரியும், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஐ கேட்டகரி அப்படின்னு 2 போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் வந்து குடுத்துருக்காங்க. நான் ஐடிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 50% மார்க் வந்து நீங்க வாங்கியிருக்கணும். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமமா நீங்க வந்துட்டு மேத்ஸ் அண்ட் சயன்ஸ்ல 40% மார்க் வந்து நீங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஐடிஐ கேட்டகரிக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஐ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். அதாவது எங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டால அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டிடியூட்ல, அதாவது என்சிவிடியிலோ அல்லது பார்த்தீங்கன்னா, எஸ்சிவிடியிலோ நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா, கவர்மெண்ட்டால அங்கீகரிக்கப்பட்ட காலேஜ்ல நீங்க வந்து ஐடி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மினிமமா வந்து 50% மார்க் வந்து நீங்க வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 10த் அல்லது அதுக்கு இணையான கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 50% மார்க் நீங்க வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐடிஐலயும் 50% வாங்கியிருக்கணும். நீங்க வந்து 10த்லயும் வந்து 50% மார்க் வந்து நீங்க வாங்கியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்க வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல நீங்க வந்து ஃபில் பண்ணி, இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோவும் நீங்க வந்து வச்சு அனுப்பணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலியமா வந்து அப்ளை பண்ண முடியாது. இது வந்து போஸ்ட் மூலியமாவோ, இல்ல நீங்க வந்து டைரக்ட்டாவோ நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணும்போது, இந்த மாரி நீங்க வந்து அந்த அட்ரஸ்ல நீங்க போஸ்ட் பண்ற அட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த அப்ளிகேட் ஃபார் த இண்டக்ஷன் ஆஃப் த ட்ரேட் அப்ரண்டிஸ் அப்படின்றத நீங்க வந்து எழுதிட்டு, நீங்க வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்துட்டு நீங்க வந்து டைரக்ட்டாவோ நீங்க வந்து இல்லன்னா போஸ்ட் மூலியமாவோ நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்க குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒட்டி அனுப்பணும். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, 3.5 இன்டூ 3.5 சென்டிமீட்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா 3 மந்த்ஸ்க்குள்ள நீங்க வந்து எடுத்திருக்கணும். 3 மந்த்ஸ்க்கு மேல இருக்கிற ஃபோட்டோவ நீங்க வந்து பேஸ்ட் பண்ணி அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டி அனுப்புறதும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோவும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்க வந்து சென்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து நான் ஐடிஐ போஸ்ட்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் அவங்க அந்த ஜாப்க்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ உங்ககிட்ட அது எல்லாமே நீங்க வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்பணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஐடிஐ போஸ்ட்க்கு நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்க வந்து சென்ட் பண்ணணும். அதோட பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு எஸ்சி, எஸ்டியா இல்ல நான் கிரீமி லேயரா இருந்தீங்கன்னா, அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் நீங்க வந்துட்டு எல்லாமே எடுத்து அனுப்பணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி கேட்டகரியா இருந்தீங்கன்னா, அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து அனுப்பணும். என்னென்னலாம் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்க வந்து சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐடி ப்ரூஃப்காக ஆதார் கார்டு வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஆதார் கார்டு இல்லாதவங்க வோட்டர் ஐடி கார்டோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசென்ஸோ, உங்களுடைய ஃபோட்டோ ஐடி கார்டு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஒரு ஃபோட்டோ ஐடி கார்டு ஏதாவது இருந்துச்சுன்னா, அத வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து எப்படி நாங்க வந்து செலக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில தான் வந்து செலக்ட் பண்ண போறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து அந்த அப்ரெண்டிஸ் ட்ரெய்னிங் பீரியட்ல உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6,000 வந்து நான் ஐடி கேட்டகரிக்கும், எக்ஸ் ஐடிஐ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 7,000 வந்து சேலரி வந்து குடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து, உங்களுடைய பேரு, அப்பா பேரு, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிடபிள்யூ கேட்டகரியா இல்லையா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய பேரு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆணா, பெண்ணா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நீங்க வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்ல நீங்க வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டோட்டலா நீங்க வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இந்த மாரி எல்லாமே ஃபில் பண்ணிட்டு, உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு நீங்க வந்து அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு நீங்க வந்து சென்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.